எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க. இன்றைக்கி என்ன லஞ்ச் கட்டுறதுன்னு நமக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, இது ஒரு சத்தான ரெசிபி. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்கள காய்கறி சாப்பிட வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு செய்கிற அந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. வாசனை மாறாமல் நல்லா கமகமன்னு இருக்கணும்னா ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. 6 மந்த்ஸ் கூட இந்த பொடி ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பொடி செய்யணும். பொடி செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பொடி பார்த்திங்கன்னா 2 அழகு சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றதுக்காக 1 அழகு சாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடியை தாராளமாக செஞ்சு வச்சுக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். 5 சேர்த்துருக்கேன். கலர் நல்லா வேணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கைவிடாமல் வறுக்கணும். தனியாக சேர்த்துட்டு பாதி அளவு அது வறுப்பட்டு லைட்டாக வாசனை வர சமயத்தில் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து 2 முறை பரட்டி விட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை, ஆல்ரெடி இந்த வேர்க்கடலையை வறுத்தே நான் வச்சுருக்கேன், அதை எடுத்து இதில் சேர்க்குறேன். ஏன்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது, அதனால இந்த பொருட்களோட சேர்த்து நம்ம வறுக்கணும். திரும்பவும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டு வறுத்தாச்சு. நல்லா வறுத்த பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை எள்ளு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தளவு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது, கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆனால் கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. நல்லா ஆறிடட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதே போல் 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுல பொடிச்சு எடுத்துக்கலாம். நைஸாக இந்த பவுடரை நீங்கள் அரைக்க வேணாம். இது போல் 1-2 இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். சாதம் கலரும் பொழுதும் நமக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு, எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அகலமான ஒரு கடாயை எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளவு சாதம் சேர்க்கிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் எண்ணெயோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் தாளிச்சிடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து இதை சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் இது போல் வதங்கின பிறகு இதில் ஒரு சின்ன சைஸில் இருக்க குடமிளகாய், நடுவில் இருக்க சதைப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூனில் பாதி அளவு பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனில் 3/4 அளவுக்கு இருக்கிற மாதிரியான தூளுப்பு. ஏன்னா சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டு வடிச்சிருக்கோன்றதுனால இதில் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் குடமிளகாய் எந்த கலரில் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய்க்கு பதிலாக இந்த சாதத்தில் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட கட் பண்ணி எடுத்து சமைச்சிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போது நல்லா உதிராக வடித்த பச்சரிசியை இதில் சேர்க்குறேன். பச்சரிசியை சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சேர்த்த அரிசி பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுன்றது கிடையாது. ஆனால் ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு பாஸ்மதி அரிசியில் செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் நான். நல்லா இந்த சாதம் எனக்கு ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக கேட்டாங்க வீட்டில் இருக்கவங்க, அதனால் காரம் நல்லா தூக்கலாக இருக்க மாதிரி எல்லா பொடியுமே இதில் சேர்த்துட்டேன். ஆனால் இந்த பொடி பார்த்திங்கன்னா 1.5 ஆழாக்கு அளவு சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை இதில் சேர்த்துட்டு கலந்து விடணும். சாதம் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். தொட்டுக்கிறதுக்கு இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட போதும், ரொம்ப சுவையாக இருக்கும். சாலட் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். குடமிளகாய் சாப்பிட அடம்பிடிக்கிறவங்களுக்கு இது போல் ஒரு ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடமிளகாவை வேணானே சொல்ல மாட்டாங்க, விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா லாஸ்ட்டில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, அதனால் உப்பு இதில் நான் சேர்க்குறேன். உப்பு சேர்த்த பிறகு நெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு கம்மன்னு குடமிளகாய் சாதத்தை லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கே கிடைக்குமான்னு தெரியாதுங்க, அந்தளவு சுவையாக இருக்கும் இந்த சாதம். ஆனால் நீங்கள் இதில் பச்சரிசி சேர்த்து செய்யும்பொழுது ஒரு சுவையாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி சேர்த்து செய்யும்பொழுது ஒரு சுவை இருக்கும். ரெண்டுத்துலேயும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.